பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தியானிக்க கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Gospel of John chapter 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், நாம் ஆண்டவரிடத்திலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிடத்திலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வதன் மூலம் அவரிடத்தில் உள்ள அன்பில் நாம் நிலைத்திருக்க முடியும். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தை நாம் விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நாம் மானுஷிகமாக ஒன்றையும் கேட்க மாட்டோம். அது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு அநேக தேவைகள் உண்டு. அத்தியாவசிய தேவைகள் உண்டு, சாதாரண தேவைகள் உண்டு. அத்தியாவசிய தேவைகளை கர்த்தர் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். உண்ண உணவு, உடுக்க இடம், உறங்க உறைவிடம், இன்னும் பல காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். பல காரியங்கள் நாம் உலகத்தை போல ஒத்து வாழ்வதற்கு கேட்கப்படுகிற காரியங்கள். இவைகளில் நியாயம் உண்டு, அநியாயம் உண்டு. கர்த்தருடைய வசனம் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது ஆடம்பரமாக நாம் எதையும் கேட்க மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் நாம் கேட்க மாட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் சாலமோன் மேல் நிறைந்திருந்த பொழுது சாலமோன் கேட்டது என்னது? ஞானத்தை கேட்டான். அதே போல நாம் எதை கேட்க வேண்டுமோ அதையே கேட்போம். அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருந்தால், நாம் அவரில் நிலைத்திருந்தால். இப்ப இந்த ரெண்டு காரியங்களும் அப்படி இருக்கும் என்றால் அவருடைய அன்பு, அவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பும் நிலைத்திருக்கும். இப்படி மூன்று காரியங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்பது அவருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது அவர் உடனடியே என்ன செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய கேட்கிற காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும்படி உள்ளான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.